இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அது என்ன சென்டென்ஸ்லான்னு பார்த்துடலாம். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா கியா தக்லீஃப் ஹே? கியா தக்லீஃப் ஹே அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா? உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா? இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா கியா ஆப்கோ புகார் ஹே? கியா ஆப்கோ புகார் ஹே அப்படின்னு சொல்லணும். புகார் அப்படின்னா காய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். மூணாவது சென்டென்ஸ் என்னன்னா எப்போ இருந்து இருக்கு? எப்ப இருந்து இருக்கு? இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா கப் சே ஹே? கப் சே ஹே அப்படின்னு சொல்லணும். நாலாவது சென்டென்ஸ் என்னன்னா இருமலும் இருக்கா? இருமலும் இருக்கா? இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா கான்சி பீஹே? கான்சி பீஹே அப்படின்னு நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா ஆப்கோ ஜியாதா பானி பீனா ஹே அப்படின்னு சொல்லணும். ஆப்கோ ஜியாதா பானி பீனா ஹே அப்படின்னு சொல்லணும். நீங்க ஓய்வு எடுக்கணும். நீங்க ஓய்வு எடுக்கணும். இதை எப்படி சொல்லணும்னா ஆப்கோ ஆராம் கர்னா ஹே? ஆப்கோ ஆராம் கர்னா ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க. இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க. இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா ஏ தவா லே லிஜியே? ஏ தவா லே லிஜியே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், 2 நாளைக்கு அப்புறம் வாங்க. 2 நாளைக்கு அப்புறம் வாங்க. இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா दो दिन के बाद आइए? दो दिन के बाद आइए அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹிந்தி சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிந்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் மறக்காம நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிடுங்க.